வணக்கம் நண்பர்களே. நான் அரசையா. நான் இந்த கிரைம் சம்பவத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ரொம்ப தூரத்துல போய் வேலை செய்யற கணவனுக்கு வீட்டில் இருக்கிற நம்ம மனைவி நமக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு ரொம்ப தூரத்துல வேலை செய்யறாரு. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஒய்ஃபும் ரொம்ப தூரத்துல போய் வேலை செய்யற கணவன் நமக்கு தெரியாம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா கூட அந்த மனுஷன் அப்படி பண்ண மாட்டாரு, நம்ம குடும்பத்துக்காக தான் அவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற ஒரு புரிதல்ல தான் நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. கணவனும் மனைவியும் ரொம்ப நாட்கள் சந்திக்காமையே பல வருடங்கள் ஃபாரின்லாம் இருந்து பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு வயசான காலத்துல வந்து வீட்டுல செட்டில் ஆகி இப்படிதான் நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட குடும்பங்கள் நமக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரியான குடும்பங்கள் நடந்துட்டு இருக்கிற இதே காலகட்டத்துல தான் இந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது தான் யாரை நம்புறது, இப்படிப்பட்ட மனுஷன் இதை பண்ணிட்டாரா, இந்த பொம்பளை இதை பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பயம் வருது இல்ல. அந்த மாதிரி பயத்தை உண்டாக்குற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது கர்நாடக மாநிலத்துல நடந்தது. கர்நாடக மாநிலத்துல பெலகாவி கோயின்பூர் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவர் ராகேஷ் மல்காட்டி. இவருக்கு 42 வயசு. அவருடைய மனைவி பேர் ரீனா மல்காட்டி. இவங்களுக்கு 37 வயசு. இந்த கணவன் மனைவிக்கு 3 குழந்தைங்க. மூத்த பையன் பேர் ஹர்ஷா, இவனுக்கு 17 வயசு. இந்த பையனை அவங்க தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க அவங்களுக்கு பிறக்குது. 12 வயசு ஆதித்யா அப்படின்னு, அதுக்கப்புறம் 5 வயசுல ஷாகித்யா அப்படின்னு ஒரு பெண். இந்த 3 குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. இந்த ராகேஷ் மல்காட்டி என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா, இவருடைய பைக்ல துணியை எடுத்துட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ற வேலை. இந்த வேலையோட நேச்சர் எப்படி அப்படின்னா, காலையிலே துணி எடுத்துட்டு கிளம்பிட்டாருன்னா ரொம்ப தூரமா இருக்கிற கிராமங்களுக்கு போயிட்டு இந்த துணியெல்லாம் வித்துட்டு வர்றதுக்கு நைட்டு ஆயிடும். சம்டைம்ஸ் அது வராமையே பல நாட்கள் அங்கே தங்கக்கூடிய சூழலும் இருக்கும். அப்படி ஒரு வாரம் 10 நாள் கூட வெளியூர்ல போய் தங்கிட்டுலாம் வருவார். ஆனா நிரந்தரமா தினமும் காலைல போனாருன்னா வர்றதுக்கு 12, 1, 2 இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற ஒரு வேலை செய்யறவர் தான் இந்த ராகேஷ் மல்காட்டி. ஆனா குடும்பம் பார்த்தீங்கன்னா எந்த பண பிரச்சனையும் இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டா நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல நல்ல வருமானமும் வந்துட்டே இருக்குது. இந்த ராகேஷ் ரீனா 2 பேரும் 14 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணவங்க. இந்த ராகேஷ் வந்து பெல்லாரியை சார்ந்தவர், ரீனா குஜராத் மாநிலத்தை சார்ந்தவங்க. வேற வேற ஸ்டேட்காரங்க தான். இவங்க 2 பேருமே லவ் பண்ணி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்பவே அன்பான ஒரு குடும்பம். உங்க வீடு அமைப்பு எப்படி அப்படின்னா, டபுள் பெட்ரூம் உள்ள ஒரு வீடு. அதுல மூத்த பையன், அந்த தத்து பையன் வந்து வளர்ந்த பையனா இருக்கான், அதை படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னால அவனுக்கு ஒரு பெட்ரூமை கொடுத்துட்றாங்க. இன்னொரு பெட்ரூம்ல தான் இந்த கணவன் மனைவி மற்ற 2 குழந்தைகளும் தங்குறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 14, 2015 அந்த நாள் இரவுல குடும்பம் உட்காந்து சாப்பிட்றாங்க. ராகேஷ் மல்காட்டி மட்டும் வெளியூருக்கு துணி வைக்க போனவர் இன்னும் வரவே இல்லை. அதனால அம்மா மற்ற 3 குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு எல்லாரையும்